சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். குட்டி பாப்பா தூக்கிட்டு இதோ மேடம் உள்ள இருக்காங்க, தூங்கல முழிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். நம்ம தலைவர் நல்லா வெளியும் சுரை மாதிரியே இருக்காரு. ஓகே, vlog கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபீலிங்ஸு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீ வெளியே வந்தேன். ஒரு வருஷம் எங்கம்மா டெலிவரிக்கு முன்னாடி நைட் வரைக்கும் சுற்றி தரமா இருந்தேன். வெளியே வந்தேன் இல்லையா, சுற்றி தானே இருந்தோம். கரெக்டாக எப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி நைட் வரைக்கும் சுற்றிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ பாப்பாக்கு வந்து 2 மாதம் முடிஞ்சு 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மாதம் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருந்தேன். அதனால கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபுல் அவுத்துட்ட கழுதை ஜாலியாக வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒசூர்லேருந்து குலதெய்வ கோயிலுக்கு எவ்வளோ தூரம்ப்பா டிஸ்டன்ஸு? 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். தெரியல, கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம். எனக்கு ஜாலியாக சுற்றிட்டு காத்தோட்டமாக போயிட்டு வரலாம். எப்போ கேமரா திருப்பா சரி பேயரிச்ச மாதிரியே உட்காந்துக்கிறாங்க எல்லாம். ஸ்மைலிங் ஃபேஸ் நான் மட்டும்தான் கைஸ் எங்கள் ஃபேமிலியில். மற்ற எல்லாரும் உம்முனா முடிஞ்சுங்க. அது வியூ போயிடுச்சு. மரமா சூப்பரா இருந்துச்சு பார்க்க. போன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போயிடுச்சு கைஸ். சூப்பரா இருந்துச்சு 2 பக்கம் மரமா. நல்லா தூங்கிடுச்சு கைஸ். அதனால இவங்க 2 பேரும் பாப்பாவை எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்புறோம் அங்க எங்க எழுது. நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த தூங்கு மூஞ்சியை பார்க்கறதுக்கா நாங்க வந்தோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம். கருப்பட்டி காஃபி ஃபேவரட் ஷாப். எங்க பாப்பு குட்டியை காட்டுங்கோ. ஓகே, சடனாக ஏன் குலதெய்வம் கோயில் விசிட்னா வந்து பாப்பாவுக்கு இந்த மந்த் வந்து நாங்கள் பேர் வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கோயில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சனால நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்து நான் பட்ட பாடு ஐயோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை நானும் வீட்டில் இருந்த மாதிரி வந்து பழகிருந்தால் இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சிருக்காது போல். நாங்கள் எந்நேரமும் சுற்றிட்டே தான் இருந்தோம். ஈவன் ப்ரெக்னன்சி டைமில் கூட சுற்றிட்டு மட்டும்தான் இருந்தோம். பெருசாக வெளியூர் அந்த மாதிரிலாம் போகலனா கூட ஒரு சின்ன சின்ன கடைக்கெல்லாம் 2 வீலர்லேயே போயிட்டு அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ பாப்பா போகிறதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வந்து ஒரு சடன் சேஞ்ச் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து ஜாலி ஆகிட்டேன். டைம் இப்பயே 2 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போய் சாமி கும்பிடுறது? சொல்லுங்க சார், ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. பட்ட பகலிலே பகோனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. நிலா கேக்ஷன் பண்ணுவோம். நிலா நடைப்பயணம். பசிக்குது கைஸ். சாப்பாடுக்கு ஒரு கடை இல்லை கைஸ். பயங்கர பசி. எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. இதோட கார் ஒரு இடத்துல அங்கே போட்டுட்டு நாங்கள்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் ஊத்தங்கரை கிட்ட போய் ரீச் ஆகவே 3:30 கிட்ட ஆகிடுச்சு. எங்களோட நேரமாக என்னன்னு தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஹோட்டலும் இல்லை. ஏன்னா நாளுன்னு தெரியல, நிறைய ஷாப் வந்து லீவில் தான் இருந்தது. இருந்த ஒரு சில கடையிலையும் ஃபுட்டு இல்லை. எங்கள் லக்குக்கு ஒரு கடையில் மட்டும் மீல்ஸு பரோட்டா அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்த பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிட்டோம். பூஜை பொருள் மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது தான். எப்படிப்பா இருந்தது சாப்பிட்டு? ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரைஸ் எல்லாம் ரொம்ப கொட்டையாக இருந்தாலும் புதுசாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாம்பாரில் நல்லா இருந்துச்சு. நீ பரோட்டா சாப்பிட்ட தானே? பரோட்டா பிடிக்கல, நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். சாப்பாடு ஃபுல் மீல் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ பூஜை பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து கோயில் போக வேண்டியதான். அம்மா அவங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். யாராச்சும் போன பிடிக்கிட்டு போயிடுறாங்க வெளியே காமிச்சு. ஓகே கைஸ், டேரெக்டாக போய் கோயில் போய் பார்ப்போம். நான் இருந்த மைண்ட் செட்டுக்கு கோவில் போகிறோம் அதெல்லாமே ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரிப்பு வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி போயிட்டு வரல, அதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் தான் சொல்லுவேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நான் சத்தியமாக எதிர்கூட பார்க்கல அது மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணவும் ஒருவேளை இதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனான்ற அளவுக்கு வந்து நான்
யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்களும் வந்து ஒரு நியூ மாமா இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சும்மா பக்கத்துலேயாச்சும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க. மைண்ட் வந்து ரொம்பவே ஃபுல் ஜாலியாக ஒரு மாதிரி ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. அதான் வந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அட் a beautiful view. மாசத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி பிளேஸ் வந்துட்டு போகணும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. இந்த வீடு அழகா இருக்குல்ல பார்க்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் கோயிலுக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது ரோடெல்லாம் இல்லை. இப்போ ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரோடு இல்லை மீன்ஸ் தார் ரோடு இல்லை, மண் ரோடு இருந்துச்சு. இப்போ வந்து தார் ரோடே போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் மரம் இருந்துதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க கும்பலா ஒரு ஆடு கூட்டம் ஓடுது. ஆடுகள் குட்டி ஆடுல இருந்து பெரிய ஆடு வரைக்கும் இருக்கு. இங்கே வந்துட்டோம். ஆனா இந்த குட்டி மேடம் வந்து இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கா. காலையில தூங்கினவே இன்னும் தூங்கிட்டே இருக்கா. தூங்கிட்டே பால் குடிக்கிறா, தூங்கிட்டே இருக்கிறா. இன்னும் இறந்த பாடல. நைட் வந்து எனக்கு சிவராத்திரின்னு தெரிஞ்சு போச்சு இதுலயே. நான் ஒருத்தி தான் இப்படி நினைச்சேன். குடும்பமே இப்படிதான் இருக்கு. ஒண்ணு பண்றதுல சார். நைட் சிவராத்திரிக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நீதான் பாத்துக்கணும். இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோவில். கோயில் ஓப்பன்ல தான் இருக்கு. நாங்க கோயில் திறந்துச்சு மூடி இருக்குமோ நினைச்சோம். திறந்துதான் இருக்கு. என்ன வெயில், என்ன வெயில். அது மட்டும் போதீங்க அதுல இருக்குது. வேணவா போய் சாமியை தரிசிப்போம். வாருங்கள் எல்லாம் கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ள வாங்க. கோயிலுக்கு கால் கழுவிட்டு அது எனக்கு யாருக்கும் தெரியாது. இப்பயா ஒழுங்கு மாதிரி எந்திரிச்சு நான் இருந்து எப்படி ஏய் பெரிய மனுஷி, இப்பயாச்சும் நீ எழுறியா இல்லையா? தூங்கிட்டே தான் இருப்பியா? மொட்டை பாப்ஸ் இந்த மாரி நம்ம எழுற மாதிரி இல்லை. நான் இவ்வளோ தான் கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் ஆள்கள் யாரும் இல்லை கைஸ். நாங்கள் வந்திருக்க டைம் அந்த மாதிரி நடுஜாமத்துக்கு வந்துருக்குறோம். பின்ன என்ன இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பாப்பாவையும் இந்த மாதிரி சாமிக்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவ கரெக்டாக வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டா. கண்ணு முழிச்சு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க மாமா கூட சேர்ந்துட்டு 2 பேர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதாடி கூட மெயின் இருக்கு அங்கக்கடா. அம்மலோ முழிச்சுக்கிட்டியா பட்டு? எழுந்தாலும் இல்லையா மணி அடிச்ச சவுண்டுக்காது எங்க அம்மலோ? ஏன்னா நீ மறுபடியும் தூங்குற? தூங்குச்சு பாப்பா. இது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். பூஜைலாம் முடிஞ்சது. இப்போ கோயில் பிரகாரத்தை எல்லாருமே சுற்றி வந்தாச்சு. ஓ இவ வந்து ஆசீர்வாதம் வாங்குறாளாம். இங்கே இருக்காரு படுற மெயின் ஆஞ்சநேயர். இன்னும் தூக்கம் தெரியல மேடம்க்கு. ஏத்த அம்மலுக்குட்டி மொட்டை பாப்பா கண்ணு முழிக்கிற அப்படியே தூங்குறாடா. டேய் முழிக்கிற இல்லையா நீ? முழிக்கிறதுல போடா. ஏய் கம்பி இடிக்கிறதுல ஹன்ஸ் போட்டா எங்கடா? இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். எவன்டா அவன் வீடியோ போட்டுக்கிறான்? குட்டி பாப்ஸ் இங்கே இருக்கிறா. ஏன்டா அவள் தலை எங்கேயோ நிற்குது. ஒரு கண்ணு முழிச்சிட்டு ஒரு கண்ணில் இருக்கிறா. நம்ம தலையில் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். தோய் அம்முக்குட்டி புஜ்ஜம்மா என்னம்மா போஸ் கொடுத்துட்ருக்க நீ? அரைங்குறியமாக ட்ரெஸ்ஸை மாட்டிக்கினேன். குட்டி பாப்ஸ் கரெக்டாக சாமி கும்பிடும்போது மட்டும் கண்ணை திறந்துட்டா. அந்த 2 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே அது முடிக்கிறான். குட்ரி பாப்ஸ் வீடியோ எடுக்கிறேன்.
பாருங்க கைஸ், மேடம் தூங்கிட்டே இருக்கா. இதில் பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? புத்தர் தெரியுமா? புத்தர், பேபி புத்தர். இந்த லாஃபிங் புத்தர் இருப்பாங்க, அது சிரிச்சிட்டே இருக்கும், இது கொஞ்சம் மூடிட்டு இருக்கோம். அவ்வளோதான் கைஸ். அந்த முட்டை பாடி ஷேப் உட்காந்துக்கிறது எல்லாம் பர்ஃபெக்ட் பேபி புத்தர். அரை குறைமா ட்ரெஸ் இருக்கு, நாங்கள் ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேடமை. இப்படியே தூங்கினல, கை எது கால் எதுவும் தெரியாம போட்டு இருக்கிறேன். எழுந்துட்டா. அது போஸ்ட் பண்ண எழுந்துருவாளே. எனது காலம் தூக்கிட்டே வருது, டயர்டாடி. புட்ரமாவு மேடம் ரெடி எந்திரிச்சால இல்லையா? எப்பயாச்சவ புட்ரி பாப்பா காலேருந்து வீடியோ எடுத்துருக்கேன், எல்லா வீடியோவும் தூங்கிட்டே இருக்கிற. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா கோயில் கூட்டு வந்திருக்கோம். சிரிச்சு போஸ் கொடுக்க வேணாம் அம்முக்குட்டி. இன்னொரு வாட்டி சரியாமா வீடியோ எடுக்கல. சரி பங்கடி. ஹாய் ஹலோ, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். பொடியம்மா என்னத்த சொல்றா பேத்தி? அவ்வளோ தூங்கிட்டே இருக்கிறோம். அதுதான் கைஸ், கோயில் சிறப்பாக தரிசனம் முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். கோயிலுக்கு வந்து டாடா பை பாய். ஏன்னா இன்னைக்கு கோயிலில் கூட்டம் எதுவும் இல்லை பெருசாக. நார்மல் டேட்ஸில் வந்தனால ஃப்ரீயாக இருக்கு. ஒருத்தருக்கு சீட்டு பத்தல, அதனால நாங்கள் என்ன பண்ணோம், பின்னாடி இருந்து இதை எடுத்துட்டோம். இங்கே வந்து உட்காந்துக்கிறோம், படுத்துக்குவான், ஃப்ரீயாகவே படுத்துக்குவாங்க. போடவாடா, ஹாய் சொல்கிறா. மூடுறேன். அவ்வளோதான். டிக்கிக்கு வந்து ஒரு ஆள் போயாச்சு. பின்னாடி சீட்டில் வந்து 3 பேர் உட்காந்துப்பாங்க. நான் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துப்பேன். டே மொட்டை பாப்பா, இவங்களோட சண்டை எப்படி பஞ்சாயத்து முடியாது. சென்டர் இந்த குட்டி பட்டாணி தான் மாட்டினுக்குது. இல்லம்மா, இவங்க கிட்ட சென்டரை மாட்டின்னு இல்லை பங்கரி, குட்டி பங்கரி. எங்க உன்னை பெத்தவ? உன் மாடு எங்க? எங்க ஷாலினி? எங்க ஷாலினி பண்ணுவேன்? ஓகே, இன்னைக்கு வந்த வேலை முடிந்து விட்டது. குலதெய்வம் தரிசனம் சிறப்பாக இருந்தது. ஆரம்பிச்சுட்டா. தெரிஞ்சதுதான் ஒரு ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணிக்கிறானா. வேற ஆப்பம் வேணுமா? நீண்ட பயணத்திற்கு பிறகு நம்ம குட்டி பாப்பா முடிச்சுக்கிட்டா. வெளியே பின்னாடி விளையாடிட்டு வந்து கார்ல போலாம். அவங்க கார்ல போட்டு நம்ம நடந்து போலாம். சரியா? சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா கைஸ். நான் ஃப்ரண்ட்ல இருக்கனால என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் என்ன பின்னாடி போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஓட்டவாயே ஓட்டவாயே. அவரோட வீடியோவே எடுக்கல, அதுக்குள்ள எங்க அம்மா திருஷ்டி எடுமா. முடியல. குட்டி பாப்பா ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல சூரியன் பாருங்க கைஸ். ஈவினிங் சன்செட் ஆயிட்டு இருக்க டைம் கரெக்டா. இப்போ தான் கிளம்புன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஈவினிங்கே ஆகிடுச்சு. என்ன ஃபாஸ்ட்டாக போகுது டைமு. நான் வர என்னென்னமோ பிளான் போட்டிருந்தேன். ஓகே, ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஈவினிங் வந்து சன்செட் ஆகுறதெல்லாம் பார்த்துட்டே போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நான் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தனால வந்து ஜாலியாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நான் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஒருவேளை நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் பாப்பா தூக்கிட்டு வர மாதிரி இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல். அம்மாவும் அத்தை எல்லாம் இருந்தனால அவங்க பாப்பாவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு நான் ஃபீட் மட்டும் தான் பண்ணேன், மற்றது எல்லாமே அவங்களே பார்த்துக்கினால எனக்கான டைம் வந்து கொஞ்சம் கிடச்சிது. அதனாலே வந்து நான் பயங்கர ஹாப்பி. காலை எங்கே வந்தோமோ அங்கேயே இப்போ ஈவினிங் வந்து நிற்கிறோம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். ஆமாம், அதே ஷாப், அதே லொக்கேஷன், அதே டேபிள், மாற்றம் இல்லாமல் உட்காந்துருக்கோம். சூடாக டீ காஃபி குடிப்போம். அம்மளுக்குட்டி அங்கே படுத்துருக்கு. 2 நேரம் அழுந்து அட்டகாசம் பண்ணி இப்போ தூங்கிட்டு இருக்கா. நாங்கள் டீ காஃபிக்கு வெயிட்டிங். எங்கள் அம்மா கொண்டை போட்டு மாறிடுச்சு. காலையில் எல்லோரும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களோ இப்போ அவ்வளோ காஞ்சி போய் கருவடாக இருப்பாங்க.
ஆல்ரெடி எல்லாருமே வந்து கார்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும் தூங்கிட்டு இருந்தால் கார் ஓட்டுற இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் பேக்ரவுண்டில் சாங்லாம் ஓடிட்டு இருந்தாலும் பக்கத்துல இருந்து பேசிட்டு வர மாதிரி வராதுல்ல. அதனால சூடாக காஃபி டீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி வந்தாச்சு. டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போய் சூடாக ஏதாச்சும் செஞ்சுக்கலான்ட்டு ஹோட்டல் வேணான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஆமா இப்ப சரி அது எப்படி வீடியோ எடுத்தோன்னு தெரிஞ்சிருந்தா வீடியோ எடுக்க மட்டும் சிரிக்க மாட்டேங்கிற. அலாரம்பிச்சிட்டாடா கைஸ் பாருங்க எங்க அம்மாவோட நியூ லுக். அம்மா எங்க திரும்பி கூட போஸ் கூட எங்கேயோ பாதிலே இருந்து ஓடி அந்த மாதிரி இருக்கு. எங்க அத்தையை பாருங்க எல்லாம் ஃபிளாட் ஆயிட்டாங்களோ. குளிருது பயங்கரமா. பின்னாடி ஒரு தாங்க மாதிரி தலை விட்டுட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ் நாங்கள் வீட்டுக்கு பல தடைகளை தாண்டி வந்து சேர்ந்துட்டோம். ஒரு தடை இல்லை மழை ஒன்று தான். பச்சை உடம்பு கறி பச்சை புல்ல பாருங்க கைஸ். ஒரு சோறு போடல ஒன்றுமே போடல. பசி கிழுது. ஏதோ இட்லி ஏதோ செய்யறன்னு போய் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே போய் சாப்பிடுவோம். இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய். அலுமினி ஸ்டார்ட் அடிச்சு ஊற்றிட்டா. போதும்